ரங்கோ பச்சோந்தியும் வண்ணப்பொட்டுக்களின் விபத்தும் ரங்கோதான் அந்த காட்டிலேயே மிகவும் போட்டியுணர்ச்சி கொண்ட பச்சோந்தி. அவனது நோக்கம் ஒரே ஒன்றுதான், எல்லாவற்றுடனும் கச்சிதமாக உருமறைந்து கண்ணுக்கு தெரியாத முழுமையை அடைவது. ஒரு நாள் காலை அவன் தன் தங்கை கோகோவிடம், நான் இன்று நகரத் திருவிழாவிற்கு போகிறேன், அங்கே இவ்வளவு வண்ணங்கள் இருக்கின்றனவே, அதுவே உருமறைப்பிற்கான இறுதிச் சவால் என்று அறிவித்தான். ரங்கோ முதலில் ஒரு பிரகாசமான சிவப்பு மற்றும் மஞ்சள் பலூன் கடை மீது ஏறினான். கிளிக் ஹ்ர் மாறு. அவன் உடனே சிவப்பு மற்றும் மஞ்சள் கலந்த ஒரு திறமையான திட்டாக மாறினான். ஆனால் ஒரு எரிச்சலான நீல நிற குருவி இவன் ஒரு ஆடம்பரமான மரக்கிளை என்று நினைத்து இவன் தலையில் வந்து அமர்ந்தது. ரங்கோ அலறிக்கொண்டு நெளிந்து விடுபட்டான். இப்போது அவன் கலைந்த நீல இறகுகளால் மூடப்பட்ட ஒரு கோபமான தோற்றத்துடன் இருந்தான். அடுத்து ரங்கோ சந்தையில் குவிக்கப்பட்டிருந்த புதிய பச்சை நிற முட்டைக்கோஸ்களின் மலையை பார்த்தான். அவன் விரைந்து ஏறி அடர்த்தியான சுருக்கமான முட்டைக்கோஸ் பச்சை நிறமாக மாறினான். அவன் புத்திசாலி, அவன் கச்சிதமாக மறைந்து விட்டான். ஆனால் ஒரு குட்டி பெண் ஒளிந்து விளையாட ஆசைப்பட்டு ரங்கோ அமர்ந்திருந்த முட்டைக்கோஸை எடுத்து உற்று பார்த்து சிரித்தாள். அம்மா, இந்த முட்டைக்கோசுக்கு சிரிக்கும் கண்கள் இருக்கின்றன. ரங்கோ கீழே உருண்டு அருகில் இருந்த பெரிய கருப்பான வெங்காய கூடைக்குள் விழுந்தான். கிளிக் ஹ்ரர் மாறு. அவன் உடனே கச்சிதமான மண்ணிற வெங்காய பழுப்பு நிறமாக மாறினான். திடீரென்று இசைக்குழுவின் நிகழ்ச்சி உச்சத்தை எட்ட மக்கள் வானில் மின்னும் வண்ண காகித பொட்டுக்களை வாரி இறைத்தார்கள். ரோஸ், பச்சை மற்றும் ஜொலிக்கும் தங்க நிற பொட்டுக்கள் மழையாக பொழிந்து ரங்கோவின் உடல் முழுவதும் ஒட்டிக்கொண்டன. அவன் மீண்டும் வெங்காய பழுப்பு நிறத்திற்கு மாற முயன்ற போது அவனது தோல் ஒட்டி இருந்த ஒவ்வொரு சிறிய காகித துண்டுக்கும் பொருந்த முயற்சி செய்து பைத்தியம் பிடித்தது போலானது. பாவம் ரங்கோ, அவன் மிகவும் வேடிக்கையாக தெரிந்தான். மூக்கு வெங்காய பழுப்பு, வால் மின்னும் தங்கம், இடது பக்கம் ஒரு பாட்டி, தொப்பி போல பச்சை மற்றும் ரோஸ் நிற கோடுகள் மற்றும் நடுவில் நிறங்களின் குழப்பமான வெடிப்பு. அவன் ஒரு பச்சோந்தி போல தெரியவில்லை, மாறாக ஒரு நடமாடும் பிறந்த நாள் அலங்காரம் போல தெரிந்தான். ரங்கோ தனது விசித்திரமான கால்களால் எவ்வளவு வேகமாக முடியுமோ அவ்வளவு வேகமாக வீட்டிற்கு ஓடினான். அவனது தங்கை கோகோ அவனது மின்னும் பல வண்ண கோலத்தை பார்த்து சிரிக்கத் தொடங்கினாள். ரங்கோ என்று அவள் சிரித்தாள். நீ கண்ணுக்கு தெரியாத முழுமையை அடையவில்லை, ஆனால் நீ நிச்சயமாக விழாவுக்கான முழுமையை அடைந்து விட்டாய். ரங்கோ பெருமூச்சு விட்டான். ஒட்டி கொண்டிருந்த சில தங்கத் துண்டுகளை உதறிவிட்டு இன்று முதல் மனிதர்களின் திருவிழாக்களுக்கு போகக்கூடாது என்று முடிவு செய்தான். இனிமேல் அவன் அமைதியான சாதாரணமாக இருக்கும் சேற்று பள்ளங்களுடன் உருமறைய முயற்சி செய்ய போகிறான். ரங்கோவின் இந்த கேளிக்கையான சாகசம் உங்களுக்கு இன்னும் பிடித்திருக்கிறதா?